அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சமயா. சார், இப்போ இந்த இண்டிகோன்ற பிரச்சனை வந்து அது ஒரு தனி நிறுவனத்துக்கான பிரச்சனையா, இல்லை ஒன்றிய அரசும் இதற்கும் இருக்கக்கூடிய ஒரு மோதலா என்ன அப்படின்றது தெரியல. இல்லை ஒன்றிய அரசு வந்து என்ன நடந்தாலும் அதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த இண்டிகோ ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆனதால இந்தியர்கள் மட்டும் பாதிக்கப்படல, இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பேருடைய திருமணங்கள் வந்து தடப்பட்டிருக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு போனது போக முடியல, இறந்தவங்களை பார்க்க போயிருக்காங்க, உடம்பு சரியில்லாதவங்க, இது மாதிரி எல்லாமே வந்து எல்லாரும் வந்து சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா பல பேர் வீடியோவில் வந்து அழுது போட்டதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஒன்றிய அரசு சார்பாக எந்த ஒரு ஸ்ட்ராங்கான பதிலுமே வரல அப்படின்றது இருக்கு. இப்போ அந்த விமானங்கள், இந்த விமான தளங்கள், விமானிகள் இவங்களெல்லாம் வந்து சில ப்ரோட்டோகால்ஸில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு அமைப்பு வந்து இயங்குதுன்னா, அந்த அமைப்பு இப்போ ஒரு சில ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீ போடுற ரூலை நான் என்ன எடுத்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ்ல இண்டிகோ வந்து இருக்காங்களா? ஏர் இந்தியாவோ மற்ற சில விமானங்களோ விமான நிறுவனங்களோ எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு ஒரு பக்கம். இப்போ வந்து சொந்தமாக விமானம் நிறுவனங்கள் இல்லாத ஒரே நாடு இந்தியா. அந்த ஒரு ஸ்டேட்ல வர நம்ம இருக்கோம். பத்தாவதுக்கு இப்போ ரூல் பண்ற இடத்துல வந்து இண்டிகோ தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதிகமான மக்கள் வந்து இண்டிகோவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஈகோவால தான் வந்து இண்டிகோ உங்க ரூலை நான் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 7வது நாளாக வந்து விமானங்கள் கேன்சல் ஆகிட்டு வரதை பார்க்க முடியுது. இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது நடுத்தர மக்கள் தான் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து யூஸ் பண்ணிட்டு மற்ற விமான நிறுவனங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸை வந்து ஒரேடியாக ஏற்றுறதுலாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது. இல்லை, டைனமிக் ரேட்டிங்னு சொல்கிறாங்க. அது அதாவது நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ சர்ச் வருதோ அவ்வளோக்கெவ்வளோ அதுவாக வந்து ரேட்டு கூடிரும். எவ்வளோ ஸ்பீடாக வந்து டிக்கெட்டுகள் விற்பனை ஆகுதோ, எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ டிமாண்டுக்கு ஏற்ப அது மாறிக்கும். அதுவே ரொம்ப தவறான முறை தான் வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு வந்து கட்டணம்னு வச்சுருக்காங்க. அது வந்து சந்தையில் நிறைய பேர் வராங்க, போட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நான் கூட்டி உடனே விமான விலை ரேட்டு கூட்டிடும் அப்படின்னா அது நியாயமான விஷயம் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் இண்டிகோ நிறுவனம் வந்து ஒரு வெற்றிகரமாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. குறிப்பாக இந்தியா மட்டும் இல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர், அது மாதிரி துபாய்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நாடுகளுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. உள்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இந்தியாவுக்குள்ளே பெரிய அளவில் ஒரு நிறுவனம் வந்து ஒரு தனியார் விமான சேவை நிறுவனம் இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா பெரிய இது வந்து இண்டிகோ தான் சொல்லணும். குறிப்பாக அவர்கள் கடந்த லாபமாக காட்டியது வந்து 800 கோடி ரூபாய் லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. அவர்கள் திடீர்னு வந்து ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க, எல்லா விமானத்தை வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னா அது அதனுடைய காரணம் என்ன? அது இந்த நிறுவனத்தை மட்டும் குற்றம் சாட்டுவதா, இல்லை இந்த பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு மட்டும் இருக்குதா, மற்றவர்களுக்கு இல்லையா? மற்ற இந்தியாவில் விஸ்டாராக இருக்குது, இந்தியன் ஏர்லைன்ஸை வாங்கின டாட்டாவுடைய நிறுவனம், இந்த மாதிரியான பல்வேறு நிறுவனங்கள் இருந்தாலும் ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னா, இந்தியா தான் பெரிய சர்வீஸ் கொடுக்குறாங்க. இப்போ தூத்துக்குடிக்கு சர்வீஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இன்றைக்கி மட்டும் 70 விமானங்களுக்கு 75 விமானங்கள் வந்து இன்றைக்கி நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ அந்த பயணிகள்லாம் வந்து பெரிய சிக்கலுக்குள்ளாவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த இண்டிகோ விமானம் நிப்பாட்டினது தான் பெரிய ஒரு அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இந்த சூழலுக்கான காரணம் டிஜிசிஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவங்க போட்ட வந்து விதிமுறைகள் போடுறாங்க. என்ன விதிமுறைகள்? பைலட்டுகளுக்கு வந்து ஓய்வு நேரம் அதிகரிக்கணும். நைட்டு சர்வீஸ் இருக்குன்னா நைட்டு வந்து கண்டிப்பாக நைட் சர்வீஸ் வந்து கட் பண்ணணும். ஃப்ளை பண்ண பைலட் வந்து அடுத்த நாளுக்கு வந்து கண்டிப்பாக ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லி சில விதிமுறைகளை வந்து கொடுக்குறாங்க. அந்த விதிமுறைகளை உடனடியாக அமல்படுத்தணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அதன் காரணமாக தான் இந்த சர்ச்சை. டிஜிசிஏங்கிற இந்தியாவினுடைய சிவில் போக்குவரத்து விமான போக்குவரத்து கழகத்தினுடைய அந்த முடிவு தான் வந்து இவ்வளோ பிரச்சனைக்குமான காரணமாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதைகள், ஒருத்தர் வந்து சவுதியில் போய் நான் நாளைக்கு இருக்கணும், இருந்தால் தான் என்னுடைய வேலை, தமாமுக்கு நான் போகணும், ஜெட்டாவுக்கு போகணும், அந்த ஜெட்டாவில் போய் நான் இருக்கணும், இல்லைன்னா என்னுடைய வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி. இது மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான கதைகள் வந்து நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரியான சூழல், இவ்வளோ ஒரு வெர்ச்சுவலாக நடந்த ஒரு திருமண வரவேற்பு, இது மாதிரி இப்போ பல இது சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும், ஒரு சிக்கல் இருக்கும். எல்லாவற்றுக்குமான காரணம் வந்து அரசு தான் அப்படிங்கிறது தான் விமர்சகர்களுடைய காரணமாக இருக்குது. ஏன்னா என்ன காரணம்? குறிப்பாக அகமதாபாத் விமான விபத்து நடக்குது. விமான விபத்து நடந்த உடனே பைலட்டுகளுக்கு வந்து ஓய்வு இல்லை, போதிய ஓய்வு இல்லை, பயிற்சி இல்லை, ஃப்ளைட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது.
அதுக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஒரு 300 மணி நேரம் ஓட்டினவங்க வந்து கோ பைலட்டாக வந்தவங்க டைரெக்டாக பைலட்டாக வந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து காரணங்களை அடுக்கி ஊடகங்கள் விமர்சனம் வச்சோடனே உடனே அது ஒரு பெரிய செய்தியாக மாறிச்சு. பைலட்டுகள் வந்து அவங்க அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த தான் வந்து அந்த பட்டன் ஆஃப் பண்ணிட்டார் அவர். அந்த அகமதாபாத் இதில் வந்து ஃபியூயல் இன்ஜெக்டர் பட்டன் ஆஃப் பண்ணதுக்கான காரணம் வந்து ஒரு தூக்கத்தை கலக்கத்தில் செஞ்சுட்டார் இந்த மாதிரி அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக சொன்னாங்க. உடனடியாக அதானி வந்து பைலட்டுகளுக்கான பயிற்சி நிறுவனம் ஆரம்பிக்கிறார். பைலட்டுகளுக்கான பயிற்சி நிறுவனத்தை அதானி ஆரம்பிக்கிறாருன்னா, ஏற்கனவே அதானி வந்து பல்வேறு விமான நிலையங்களை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அதானிக்கு வந்து எப்படி துறைமுகத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி விமான நிலையங்களும் அதானி கையில் போயிடுச்சு. இப்போ சந்தைக்குள்ளே வந்து நுழையணும். இப்போ நுழைவதற்கு ஒரு வழி, புதிய விமானங்களை வாங்கிட்டு வந்து சந்தைக்கு வரணும். ஏன்னா விமான நிலையங்கள் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த தொழிலுக்குள்ளே உள்ளே வரணும். அப்போ ஏற்கனவே தொழிலில் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து அதனுடைய இதை உடைக்கணும். அப்போ இண்டிகோ விமானம் வந்து போயிட்டுருக்கா, அப்போ அதுக்கு வந்து விதியை போடு, பைலட்டுகள் வந்து இவ்வளோ மணி நேரம் தான் ஓட்டணும், அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது அப்படின்னா அப்போ விமானங்களை இயக்க முடியாது. இப்போ தூத்துக்குடியிலேருந்து சென்னை வர ஃப்ளைட் வந்து திரும்ப இங்கேருந்து புவனேஸ்வர் போகுது அல்லது மும்பை போகுது அப்படின்னா ஒரே ஃப்ளைட்டுக்கு பைலட் வந்து போகக்கூடிய சூழல் இருந்தது. அதை நிறுத்தி இங்கே சென்னை வந்த பைலட்டை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து ஒரு புதிய பைலட் போகணுங்கிற விதிமுறையெல்லாம் வருது. இதெல்லாம் வரும்போது இப்போ பைலட் இல்லைங்கிற ஒரு பற்றாக்குறையினால தான் விமானங்கள் கட்டாகுது. இப்போ என்னன்னா அந்த பைலட்டுகள் தேவைப்படுது இல்லையா, புதிய பைலட்டுகள், அதானி வந்து பைலட்டுகள் பயிற்சி நிறுவனம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த விதி டிஜிசிஏ போட்ட விதிகள் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து இந்த 7 நாளுக்கு ஒரு குழப்பத்தில் போயிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து இண்டிகோ விமானத்துக்கும் பயணிகளுக்கும் பெரிய அளவில் ஒரு இதாக இருந்தாலும் அடுத்து வந்து பைலட்டுகள் தேவை, இந்த விதிமுறையெல்லாம் பின்பற்றணும்னா பைலட்டுகள் தேவைங்கும் போது அப்போ புதிய பைலட்டுகளை வந்து அங்கே பயிற்சி நிறுவனத்துக்கு அனுப்புவாங்க. அங்கேருந்து ஆட்களை எடுத்து இவங்க வச்சுக்குவாங்கங்கிறது, அல்லது நிறுவனத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க, இது மாதிரியான ஒரு இதுதான் சொல்லி சமூக வலைத்தளங்களில் குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இண்டிகோ விமானத்தை நிறுவனத்தை அப்படியே அதானி வாங்குவதற்கான ஒரு ஏற்பாடை செய்கிறாங்க. அவர்களுக்கு சாதகமாக தான் இந்த டிஜிசியினுடைய இந்த விதிமுறை மாற்றங்கள் வந்து வந்திருக்குது. அது உடனடியாக விதிமுறைகளை வந்து அமுல்படுத்தணும்னு சொன்னதும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் பாதிக்கப்படுறது எது எப்படியோ இவர்களுடைய அதானி நலனுக்காக ஒரு அரசு இயங்குதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும்போது பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களாக தான் இருக்காங்க. பொதுமக்கள் தான் வந்து இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. அவர்கள் 50,000 ரூபா கொடுத்து டெல்லியில் மாட்டிக்கிட்ட ஒருத்தவங்க வந்து 55,000 ரூபா வருது ஃப்ளைட் டிக்கெட்டு, வேறு வழியே இல்லை வந்தாகணும். இங்கே சிகிச்சைக்கு இங்கே சென்னையில் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஒரு அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சைக்கு வரவங்க ஏற்கனவே செலவு பண்ணி தான் இங்கே வராங்க. இருந்தாலும் வந்து டிக்கெட்டு ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ இன்னொரு ஃப்ளைட்டில் பார்க்க போனால் 55,000 ரூபா காட்டுது. அதை பிடிச்சி வந்து தான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது மாதிரியான நடுத்தர மக்கள் இந்த விமானத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரிதும் பாதிக்கக்கூடியவர்கள் அவ்வளோ தான் இருக்காங்க. சார், அதே மாதிரி இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி மேலே வந்து திமுக உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள், இந்திய கூட்டணி கட்சிகள் அவரை பணி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு போயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும், அது நடக்குமா? தகுதி இழப்பு, அதாவது இந்தியாவில் இதுக்கு முன்பாக இதுக்கு ஒரு 3 பேர் மேலே தான் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 3 நீதிபதிகள், ராமசாமி, பிடி தினகரன், இன்னொருத்தவங்க ஒரு சென் ஏதோ ஒரு 3 பேர் மேலே வந்து வந்திருக்குதுல. அதில் ஒருத்தவங்க வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தோடனே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் பிடி தினகரன் அப்படி தான் ரிசைன் பண்ணிட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் கொண்டு வந்துட்டாலே வந்து அது பெரிய ஒரு அவமானத்துக்குரிய ஒரு செயல். ஒரு நீதிபதி நீதி பரிபாலனை சரியாக செய்யவில்லை, பக்க சார்பாக செய்கிறார், அவர் அல்லது குற்றவாளிகளுடன் வந்து உடந்தையாக போகிறார், அல்லது வந்து லஞ்ச வழக்குகளை வந்து சிக்கியிருக்கார், இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் வந்து இந்த மாதிரி கொண்டு வர முடியும். அரசியலமைப்பு சட்டம் 124/4 வந்து இந்த இம்பீச்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக மக்களவையில் கொண்டு வரணும்னா 100 எம்பிக்கள் கையெழுத்து போடணும், மாநிலங்களவையில் கொண்டு வரணும்னா 50 எம்பிக்கள் கையெழுத்து போடணும். அந்த எம்பிக்களுடைய கையெழுத்தின் அடிப்படையில் தான் இப்போ கொண்டு வந்திருக்கதா செய்திகள் வந்துருக்கு. இது வந்து அந்த நீதிபதிக்கு தான் அவமானம். நாளைக்கு அவர் வேலை செய்யலாம், வேலை செய்யாமல் போகலாம், ஆனால் அவரிடம் வந்து மயிலாடு என்று ஒரு பிரேயரை வைக்கிறாங்கன்னு வைக்கிறாங்க. நீதியரசரிடம் வைக்கக்கூடியது பிரேயர்னு சொல்கிறாங்க, வேண்டுகோளை பிரேயர்னு தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்து சட்டமொழிகள் இருக்கும்போது அப்போ வந்து அவர் எல்லோருக்கும் பொதுவான ஒருத்தராக தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் அவர் இருக்கிறார் என்பது வந்து அவருக்கு தான் அவமானம்.
சார் பிஎட் படித்தவர்களுக்கான அந்த தேர்வு ஸ்வயம் அப்படின்ற அந்த தேர்வை வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான் நடக்குது. என்டிஏ தலைமையில் வந்து அது நடக்குதுன்னும் போது ஒரு தஞ்சாவூரில் ஒரு 50 மாணவர்களுக்கான ஒரு இடத்த வந்து அலாட் பண்ணியிருக்காங்க சென்டரை. மற்ற எல்லா மாணவர்களுக்குமே வந்து கர்நாடகாலையும் பிற மாநிலங்களையுமே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் படிச்சுட்டு அவங்க தமிழ்நாட்டில் தான் வேலை செய்ய போகிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் ஏன் மற்ற பிற மாநிலத்தில் போய் வந்து அந்த எக்ஸாம் எழுதணும், ஏன் அங்கே சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல சார். மரியாதைக்குரிய எம்பி திரு வில்சன் அவர்கள் வந்து தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் உடனே எழுதியிருக்காரு, உடனடியாக இதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி. இதில் இந்தியாவிலே வந்து ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா பள்ளிகள் நீங்கள் இப்போ தனியார் பள்ளியாக இருக்கட்டும், அரசு பள்ளியாக இருக்கட்டும், எல்லாமே அதீதமாக இருக்கிறதுனால ஆசிரியர்கள் தேவையும் அதிகம். அப்போ ஆசிரியர்கள் தேவை அதிகமாக இருக்கும்போது ஆசிரியர் பயிற்சிக்கான கல்லூரிகளும் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வெறும் 50 பேருக்கு மட்டும் இங்கே ஒதுக்கிட்டு நீ மற்றவர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தகுதி தேர்வுக்கு வந்து வெளி மாநிலத்தில் அனுப்புனீங்கன்னா எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இது மாதிரியான இந்தியா முழுவதுமான ஒரு தேர்வுக்கு நீங்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை தமிழ்நாடுக்கு அனுப்புவீங்களா? அனுப்பவே மாட்டீங்க. இதே தான் நீட்லேயும் பண்ணாங்க. அப்புறம் கடுமையான எதிர்ப்பு கிளம்புனதுக்கப்புறம் குறைச்சாங்க. இப்போ நம்ம பேசியிருக்காங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டு மாணவர்களை அதுவும் அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படின்னு தெரியாது. அது ரொம்ப முக்கியம். ஒரு பிஎட் முடிச்சுட்டு அதுக்கு எழுத போகிறவங்க வந்து என்ன சூழ்நிலை இருக்கான்னு தெரியாது, எங்கே போய் தங்குறது, எங்கே போய் அங்கே மொழி தெரியாத ஏதாவது ஒரு இடத்துல போய் வந்து எப்படி நீங்கள் இப்போ பரிசு எழுதிட்டு எந்த மனநிலையில் எழுதிட்டு வர முடியுங்கிறதுலாம் எவ்வளோ சிக்கலான ஒரு விஷயம். மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய. ஆமாம், நீங்கள் எங்கே போய் தங்குவீங்க? விடிய இப்போ ட்ராவல் பண்ணி போகணும், திரும்ப எக்ஸாம் சென்டர் தேடி போகணும், அப்புறம் போய் எழுதணும். எவ்வளோ ஒரு இதான விஷயம். ஆகவே இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து பல விஷயங்கள் இது மாதிரி வந்து ஒன்றிய அரசினுடைய துறைகள் வந்து இது மாதிரி நம்ம சீண்டிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டை. சார், கார்த்திகை தீபம் அப்படின்னாலே திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அந்த தீபம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது. அங்கே தான் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடக்கூடிய ஒரு இடமா இருந்தது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் திருப்பரங்குன்றத்து மலை மேலேயும் வந்து இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றணும், அதுவும் அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு பின்னாடி வந்து தான் ஏற்றணும், ஏன்னா அதுதான் தீபத்தோணுன்றாங்க. ஆனால் அது ஒரு சர்வே கல் அப்படின்றது எவ்வளோ படித்து சொன்னாலுமே வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சடனாக இப்படி ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பணும் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த மிஷன் வந்து ஃபெயில்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து தமிழ்நாடு அரசும் ஸ்ட்ராங்காக இருக்கு, திருப்பரங்குன்ற மக்களுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது போக இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அயோத்தி மாதிரி இருந்து திருப்பரங்குன்றத்தையும் நாங்கள் வந்து மாற்றுவோம் அப்படின்றாரு. இப்போ அயோத்தி எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, பாபர் மசூதி வந்து முழுமையாக அங்கேருந்து அகற்றப்பட்டு அயோத்தி கோவில் வந்து அங்கே எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ இவங்க இங்கே வந்து இதுதான் மீன் பண்ணுறாங்களா? அங்கே இருக்கக்கூடிய தர்கா அகற்றப்பட்டு முழுக்க அதை வந்து ஒரு இந்துக்களுக்கான மலையாகவும் இல்லை இவங்க சொல்லக்கூடிய சோகால்டு இந்துக்களுக்கான மலையாக மாற்றணும் அப்படின்ட்டு தான் அவங்களுடைய எண்ணமா? தமிழ்நாட்டு மக்களுடைய அது ஒரு ஊர், அறுபடை முருகன் கோயிலில் அது ஒரு கோயில். அந்த அறுபடை முருகன் கோயிலுக்கு மேலே வந்து ஒரு மலை இருக்குது, கீழே கோயில் முருகன் கோயில் கீழே தான் இருக்குது, மேலே ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கந்தர் அவருடைய தர்கா இருக்குது. மதுரை ஆண்ட அவரை கொண்டுறாங்க, அங்கே வச்சு கொண்டுறாங்க, அங்கேயே ஒரு அடக்கம் பண்ணுறாங்க. அந்த மதுரை மக்கள் வந்து அவரை வணங்க தொடங்குறாங்க. இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய இருக்குது. இப்போ என்னென்னா, இதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனையை வந்து பிளான் பண்ணியே வந்து எங்கெல்லாம் கோயிலும் அதுக்கு பக்கத்தில் தர்காவும் இருக்குதோ மசூதி இருக்குதோ இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பிரான்மலைன்னு ஒரு மலை இருக்குது, அங்கேயும் இதே மாதிரி வந்து மேலே ஒரு தர்கா இருக்குது. கண்டிப்பாக அடுத்து அதுக்கும் போவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து நீங்கள் பிளான் பண்ணி பாபர் மசூதி அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமே 2-3 தர்காவை அப்படி இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆமாம், இப்போ கூட இந்த ஞானவாபி மசூதி எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதுதான் இவர்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து இன்னொரு மதத்தை வந்து எதிரியாக கட்டமைத்து அதன் மூலமாக அதிகாரத்தையும் இவர்களுடைய சனாதனத்தையும் காப்பாற்றி கொண்டு போகணும். சனாதனம் யாருக்கு சாதகமானதுன்னா பார்ப்பனர்களுக்கு சாதகமானது. பார்ப்பனர்களை வந்து அதிகாரத்தில் வைத்திருப்பதும் அதிகாரத்தில் இருப்பவர்களை வந்து தங்களுடைய கையில் வைத்திருப்பதற்கும் சனாதனம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த சனாதனத்தை நிரந்தரமாக்குவதற்கு என்ன வழின்னா, இன்னொரு மக்களை வந்து கவனத்தை திசை திருப்பணும். அவர்களுடைய வர்ணசாதி அடக்குமுறையெல்லாம் அவங்க மறந்துட்டு அவர்கள் வந்து இன்னொரு பக்கம் கவனத்தை திசை திருப்பணும். அதுக்கு இன்னொரு மதத்தின் மீது வந்து ஒரு வன்மத்தை வந்து உருவாக்கி தரணும். இதெல்லாம் வந்து எங்கே நடக்கும்னா, வட மாநிலங்களில் மற்ற மத மக்கள் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு 120 பேர் இருக்காங்க அங்கே. அப்படிங்கும்போது அவர்களுக்கு வந்து
அதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். ஏன்னா இவர்களோட தொழில் வாய்ப்பு பறிபோகுது, அவர்களும் வந்து எல்லா இதுலேயும் பூந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணங்களை சொல்லுவது. அதே மாதிரி நீங்கள் வந்து வழங்கக்கூடிய மாடை வந்து சாப்பிட்றாங்க, இது மாதிரி பல விஷயங்களை சொல்லி ஒரு ஒரு மத மோதலை உருவாக்கக்கூடிய வேலையில் வடமாநிலங்கள் ஈடுபட்டாங்க. இது தமிழ்நாடு. இங்கேயும் வந்துட்டு இது மாதிரி ஏற்கனவே 2 தடவை 96 வழக்கு, 2014 வழக்கு, எல்லாத்துலேயும் வந்து வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு இதெல்லாம் கிடையாது, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுறாங்க. அது ஒரு ட்ரிகோமெண்ட்ரி, அந்த அளவைக்கல், நில அளவைக்கல். அதுக்கு மேலே வந்து அந்த மிஷினை மாட்டி அது வந்து 45 டிகிரிக்கு வந்து அளக்கிறது. இது வந்து அந்த மலை மட்டும் இல்லை, மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மலைகள் இருக்குது மதுரையை சுற்றி. அந்த மலைகள்லாம் இந்த நில அளவைக்கல்லை வந்து வெள்ளையர்கள் வந்து தான் வச்சு அந்த வரைபடத்தை உருவாக்குவது. இது உயரமான இடங்களில் இதை வச்சாதான் வரைபடங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, மயில் ரொம்ப நேரம் தேடிட்டு இருப்பேன், என்னடா தெரியுங்க கேட்டால் இதுதான் எங்கள் குலதெய்வம் மயில் சாமிம்பாங்க, மயில் கல்லை பார்த்து. அதே மாதிரி தான் வந்து இப்போ நடக்குது. அது வந்து நம்ம சொல்லியாச்சு. அதில் வந்து பல்வேறு அரசு ஆவணங்கள் கிட்டத்தட்ட 1800லேருந்து அரசு ஆவணங்கள் வந்து எடுத்து போட்டாச்சு. அங்கே ஒரு நில அளவை கல் இருக்குது, 50 யார்ட்ஸில் வந்து இந்த தர்கா இருக்குது, தர்காலேருந்து 50 யார்டு தூரத்தில் வந்து ஒரு நில அளவை கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு மலைகள், மதுரை சுற்றக்கூடிய பல்வேறு மலைகள்லையும் இதே போல் கல் இருக்குது. நம்ம வந்து நில அளவை இப்போ செய்த வெள்ளைக்காரர்கள் இதை வந்து பண்ணி தான் இந்தியாவை வந்து வரைபடமாக மாற்றினார்கள். அது முதல்ல ஆரம்பித்ததே வந்து நம்மளுடைய பரங்கிமலை சொல்லக்கூடிய தாமஸ் மவுண்டில் தான் வந்து இந்தியாவை வரைபடமாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து தாமஸ் மவுண்டில் தான் தொடங்கினாங்க. இங்கேருந்து தான் எல்லா ஊருக்குமான தூரங்கள் எதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒரு மேப்பிங்கே வந்து இங்கே தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கேயும் அந்த கல் இருக்கும். இதே மாதிரி தான் வந்து எல்லா உயரமான இடங்கள்லையும் அந்த கற்களை வைத்து அளவு செஞ்சாங்க. இப்படியான ஒரு சூழலில் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து தீபத்தூண், அதுவும் குறிப்பாக ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பிலேயே வந்து அவர் எழுதும்போதே தீபத்தூண்னு எழுதிட்டே இருக்காரு. அது வரைக்கும் வந்து ஒரு கல் தான் சொல்கிறாங்க. இவர் தான் தீபத்தூணாக மாற்றுறாரு. அதை இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அதில் இப்போ ஒருத்தர் சொல்கிறேன், அதில் வந்து 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றலாம், அந்தளவுக்கு ஒரு இது இருக்குங்கிறாங்க. என்னடா, ஏன்னா ஒரு மிஷினை மாட்டுறதுக்கான ஒரு ட்ரைபாடை மாட்டி அதில் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு இதுதான் அந்த கல். அந்த கல்லில் பார்த்தா அவங்க வந்து ஏதோ தெரியுதுங்கிறாங்க. இப்போ பார்த்தா அனுமார் தெரியுறாருங்கிறாங்க. விதவிதமாக கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் 6 படை வீடு முருகனுக்கு இருக்குன்னா, அந்த 6 படை வீடு இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுக தான் இருக்குது, வெற்றி பெற்றிருக்கு. பழனியாக இருக்கட்டும், திருப்பங்குன்றமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், அறுபடை வீடு திருச்செந்தூராக இருக்கட்டும், எல்லா படை வீட்டிலும், திருத்தணியாக இருக்கட்டும், சாமிமலையாக இருக்கட்டும், எல்லா படை வீடுகளும் பழமுதிர்ச்சோலையிலேருந்து எடுத்து எல்லா படை வீடுகளும் 6 படை வீடுகளும் வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் அதை ஜெயிச்சிருக்கு. இந்த ஒரு இதையே வந்து அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது, எரிச்சலாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து வழக்கு போட்டு ஒரு சிஎஸ்எஃப்லாம் அனுப்பி உரைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இருந்த அதிகாரிகள் நியாயமாக நேர்மையாக நடந்து கொண்டார்கள். அந்த மக்கள், குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பவன்ற மக்கள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப இதாக பழகிட்டுருக்கோம். குறிப்பாக திருப்பவன்றத்தினுடைய எம்எல்ஏ சொல்லியிருப்பார், முதல்லலாம் வந்து இங்கே வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாங்க, இப்போ இல்லை, அவங்களாம் வந்து பல்வேறு தொழில் அதுன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க இப்போ இருக்கிறதே சொற்பமான நபர்கள் தான், 100 குடும்பம் கூட கிடையாது திருப்பவன்றத்துக்குள்ளே, 100 குடும்பம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து சாதாரணமாக போகக்கூடிய, நான் சின்ன வயசு அவர் எம்எல்ஏ தளபதி அவர்கள் சொல்லும்போது நான்லாம் வந்து சாதாரணமாக போயிட்டு தான் வரக்கூடிய தர்காவாக தான் இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு, நாங்கள் இந்த மண்ணில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு அந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றுவாங்க, அதுக்குள்ளே தான் தீபத்தூண் இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறது. ஆனால் இவங்க வந்து மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, நில அளவை கல் இந்த தீபத்தூண்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்கோம், எல்லாம் நடந்துருக்கும்போது தான் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதர் பேசுவதை விட மோசமாக ஒரு பொறுப்பற்றதனமாக வந்து பேசக்கூடிய அளவில் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக பாஜக தலைவர் நாயனார் பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் ஒரு இன்னொரு அயோத்தியாக மாறுவதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அயோத்தியில் இவங்க என்ன பண்ணாங்க, அயோத்தியில் இருக்கக்கூடிய பாபர் மசூதியில் அங்கே தான் வந்து ராமர் பிறந்தார்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்து மசூதியை கட்டிட்டாங்கன்னு சொல்லி அந்த மசூதியை இடித்தாங்க. இடித்தவர்களில் ஒருவர் கூட பார்ப்பனர் கிடையாது. சூத்திரர்கள், பிற்படுத்த, அதாவது
பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் தான் வந்து அதில் இருந்தாங்க. அதில் கைது செய்யப்பட்டவங்க முன்னாடியெல்லாம் போராட்டத்துக்கு போயிட்டு கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு சந்திச்சவங்களாம் இருப்பான்னு வச்சுக்கோங்க. உமா பாரதி போன்றவங்களாம் இருக்காங்க. ஆனால் உண்மையில் களத்தில் போய் நின்று இப்போ இராணுவத்தில் சண்டை போட்டு அதை உடைச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா எளிய மக்கள் தான், ஓபிசியும் எஸ்சி எஸ்டி மக்கள் தான் போய் இருந்தது. ஏன்னா அவர்கள் தானே அடியாட்களை பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த அயோத்தியில் அதுக்கு பிறகு நாடு முழுக்க இன்றைக்கு வரை டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வந்தால் நாடு முழுக்க ஒரு பதட்டத்துக்கான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான காரணம் அயோத்தி. அதே மாதிரி தான் இதே டிசம்பர் மாதத்தில் வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு அது அயோத்தியாக மாறுவது தவறு இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த அயோத்தி தொகுதி இருக்கக்கூடிய ஃபைசலாபாத் வந்து பாஜக தோத்து போச்சு. அயோத்தியாக மாறுவது அது ரொம்ப கேவலமாக தோத்து போச்சு. அதான் இவங்க பேசமான ஓட்டுகளை மட்டும் தான் வாங்கி. மோடியே 2 ரவுண்டு பின்னாடி தானே வந்தார். 2-3 ரவுண்டு வந்து இப்போ பின்தங்கினா நமக்குலாம் வந்து அப்படியே குசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மாறுச்சு. அப்படி தான் இருக்குது அந்த நிலைமை. அப்படி இருக்கும்போது இவர் அயோத்தியாக மாறுதுன்னா அயோத்தி நாடு முழுக்க அயோத்தி அப்படிங்கிறது ஒரு கலவரத்தீ தான் நமக்கு வந்து மனசுக்குள்ளே வரும். அப்போ அந்த ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல்லை தமிழ்நாட்டில் வந்து வருவது தவறு இல்லைன்னு சொல்கிறாருன்னா இவர் எப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், ஒரு மந்திரியாக இருந்தவர், இவர் எப்படி ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதராக பேசுவார்னு தெரியல எனக்கு. அதிமுகவில் வர இருந்தவர். அதுதான் சொல்ல வரேன். அதுலையாவது ஓரளவுக்காவது கூறு இருக்க வேணாமா? ஒரு தலைவர், மாநில தலைவர் சொல்கிறார் அயோத்தியாக திரும்புன்றதை மாற்றோம்னா அந்த மக்கள் வந்து அங்கே மக்களுடைய செல்வாக்கே இவங்க இல்லை. வெளியூர்லேருந்து இவங்க கூட்டிகிட்டு போய் தான் அங்கே போய் இது பண்ண முடியுது. லோக்கல் மக்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. அந்த தருக்கு அது பாட்டுக்கு செவனேன்னு இருக்குது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.